தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். மத்தேயு 28, 18, 19 வசனங்களை நாம் வைத்திருக்கிறோம். வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷரில் இங்கே கடைசி முறையாக சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் கொடுக்கின்ற கட்டளையை இங்கே நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷர் ஆக்குங்கள். ஆகவே நமக்கு ஒரு பெரிய பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், கர்த்தர் நம்மேலே அன்பு கூர்ந்தார். அவர் முந்தி நம்மேலே அன்பு கூர்ந்தபடினாலே நாம் பிந்தி அன்பு கூறும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். எதையும் நம்மிடத்தில் கேட்கவில்லை, எல்லாவற்றையும் இலவசமாக செய்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக பாதாளம் சென்றார், நமக்காக 3 நாள் அக்கினியிலே அங்கே தகிக்கப்பட்டார், உயிரோடு எழுந்து இங்கே கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய பாவத்தை மன்னித்தார், பரிசுத்த ஆவியை கொடுத்தார். எல்லாவற்றையும் இலவசமாய் அருமையானவர்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒன்றுக்கும் நாம் தகுதியுள்ளவர் அல்ல. எல்லாவற்றையும் இயேசுவின் முகத்தை பார்த்து பிதாவாய் தேவன் இந்த நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ளே மேலோங்கி நிற்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரதிஷ்டை நல்லது, உபவாசம் நல்லது, நம்முடைய கண்விழிப்போல் நல்லது. எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசுவை மனதிலே கொள்ள வேண்டும் தேவனுடைய மக்கள். வெற்றிக்கு வழியை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது ஒரு மதம் அல்ல, இதற்கு மார்க்கம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டை நல்ல ஆராய்ந்தீர்களானால் ஒரு இடத்திலேயாவது கிறிஸ்தவ மதம் என்று நீங்கள் வாசிக்க முடியாது. ஆனால் இந்த மார்க்கத்தார் என்ற பதம் பல இடங்களிலே வருகிறது. மார்க்கம் என்பது என்ன? ஒரு வழி. எதற்கு வழி? நித்திய ஜீவனுக்கு வழி. 80 வருஷம் 90 வருஷம் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நீண்ட கால வாழ்வு அருமையான நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவோடு கூட வாழ்வார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்திலே அருமையானவர்களே தகிக்கப்படுவார் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஒருவேளை இது கடினமான போதமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியம். காரணம், இயேசு கிறிஸ்து பல கடவுளில் ஒரு கடவுள் கிடையாது. இயேசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா. அவரே தேவனாக இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. இதை உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக நீங்கள் வைத்துக்கொள்வது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்ல லாபத்தை தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனை என்று வரும் பொழுது ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் வரவில்லை, பிந்துகிறது, அந்த வியாதி உடனே சுகமாகலை, அந்த அடையாளங்கள் சிம்டம்ஸ் உடனே மாறவில்லை. அதன் மத்தியிலும் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார்.
ஆவி உலகம் மகா பெரியதாக இருக்கிறது. நாம் நினைக்கிற மாதிரி இந்த கிளாக் அப்படி வச்சுக்கிட்டு 2 நிமிஷம் ஆகிட்டு 4 நிமிஷம் ஆகிட்டு இப்படி பேச்செல்லாம் ஆவி உலகத்தில் கிடையாது. அந்த உலகம் காலங்களுக்கு அப்பாற்பட்டது. கர்த்தருக்கு 1000 வருடம் ஒரு நிமிஷம் மாதிரி இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் சிந்திக்கும்படி விரும்புகிறேன். ஆகவே கர்த்தர் மகா பெரியவர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் என்ற சத்தியம் உள்ள ஆழமாக இருக்கட்டும். இன்னொன்று, எல்லாவற்றையும் கடந்த காலத்தில் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். கர்த்தாவை செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரேங்கிறது தான் இன்றைக்கு பெரும்பாலான ஜெபமாக இருக்கிறது. பிரசங்கமாருடைய நிலையும் தான். ஏனென்றால் இந்த மனது சத்தியத்தை அருமையானவர்களே தக்க வைப்பதற்கு பதிலாக மறந்து விடுகிறது. பல சமயங்களில் ஆண்டவரை கெஞ்சிறது தான் ஜெபம் என்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் பல சமயங்களில் ஆண்டவரை துதிப்பது தான் நம்முடைய நிலை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நீங்கள் எதற்காக கெஞ்சி கொண்டிருக்கிறீர்களோ அதை கர்த்தர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ஆகவே இந்த வியாதியினுடைய அறிகுறிகள் மாறவில்லை என்பதினாலே கர்த்தர் உங்களை குணமாக்க இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அவர் குணமாக்கி இருக்கிறார். எப்படி குணமாக்கி இருக்கிறார்? சொல்லி இருக்கிறார், என்ற தழும்புகளால் நீ சுகமானாய். இப்போ அந்த சிம்டம்ஸ், அடையாளங்கள், பிசாசு அதன் மூலமாக வேலை செய்கிறான். அருமையானது, கொஞ்சம் கடூரமாகும் பொழுது மனம் சோர்ந்து போய் விடுகிறது, சோர்வு வந்து விடுகிறது. ஆனால் எது எப்படி வந்தாலும் சரி அடையாளங்கள் மாறும். ஆண்டவர் ஒருபோதும் மாற மாட்டார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். உண்மைகள் மாறலாம், சத்தியம் ஒருபோதும் என்ன செய்யாது, மாறாது. உண்மை வேற, சத்தியம் வேற. சத்தியம் என்பது என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே அவர் சொன்ன அந்த வார்த்தை அருமையானவர்களே, அது உண்மை. அது இன்றில்லாவிட்டால் நாளை அருமையானவர்களே அது நிறைவேறும். என் வசனம் ஒரு நாளும் அது வெறுமையாய் திரும்பாது. நான் விரும்பின காரியத்தை அது செய்யும். அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கே கர்த்தர் ஆத்துமாதாயத்தை குறித்து கடைசி கட்டளையை கொடுத்து விட்டு அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். பரலோகத்திலே தேவனுடைய வலது பாசத்திலே ஒரு மனிதன் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். நீங்கள் என்ன நினைத்தாலும் இதுதான் சத்தியம். தேவனாயிருந்தவர் மனிதனாய் மாறினவர் மறுபடியும் தேவனாயவர் மாறவில்லை. அன்பு. மனிதனாய் இருப்பது என்பது மிக 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 அற்பமான ஒரு விஷயம் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு அபேதமாக அவரை செய்ய தூண்டினபடினாலே இன்றைக்கு மனிதருக்கு உதவி செய்யும்படி தேவனுடைய வலதுபாசலே மனிதன் இயேசு, உயிர்த்தெழுந்த மனிதன் இயேசு, 2ஆம் ஆதாம். முதல் ஆதாம் தோற்று போனான், அவனுக்கு பதிலாக 2ஆவதாக வந்தார். அவர் தோற்கவில்லை. அவர் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு உயிர் தெழுந்து பிதாவின் சமூகத்தில் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவ்வளவு தேவையாக இருக்கிறது. காரணம், அவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய உலகம், அவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பது பிசாசுனுடைய அடிப்படை திட்டமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தடை போடுறதுக்கு பிரயாசப்படுறான். மனதில் வைத்துக் கொள்ளணும். இது அப்படியே பழுத்து வாயில் அப்படி விழுகிற மாதிரி விழலேங்கிற வருத்தம்தான் நம்மை வாட்டி படைக்கிறது. அருமையான இந்த உலகத்தில் காரியங்கள் நடக்கிறது காட்டிலும் ஆவி உலகத்தில் நடப்பதற்கு ஒரு போராட்டம் தேவை, விசுவாச போராட்டம். அதைத்தான் விசுவாச போராட்டம் என்று சத்தியவேதம் அழைக்கிறது. விசுவாசத்து நல்ல போராட்டத்தை போராடு. அது என்ன விசுவாசம்? விசுவாசம் கேள்வியினால் வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இன்னும் கொஞ்சம் விளங்கரமாக சொல்கிறேன், விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலே நிச்சயம் வரும். ஆகவே விசுவாசமும் வசனமும் ஒன்று என்பதை மனதிலே பதித்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்பது ஒரு ரகசியம் கிடையாது. தேவன் எதையுமே ரகசியமாக வைக்கவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் அன்பு வெளிப்படுத்தாது ஒன்றுமே இல்லை, செய்யாதது ஒன்றும் இல்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்து இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். அது எந்த அதிகாரம்னு கேட்டால், எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். கவனிங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். பட்டுன்னு சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அந்த அதிகாரத்தோடு சர்வசஸ்தியும் என்னுடைய சீஷராக்குங்கள், அன்பின் சீஷராக்குங்கள். நான் பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர் செய்த பேருதவிக்கு அந்த அவியாத அக்கனியிலே நித்தியமாய் தைக்கப்படுகிற அந்த பயங்கரமான தண்டனையிலிருந்து அதை அவர் மேலே அள்ளி போட்டு கொண்டு நம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, உபவாசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா அக்கனியும் அவர் மேலே அள்ளி போட்டு கொண்டு சிலுவையிலே மாம்ச பிரகாரமாக ரத்தத்தை சிந்தி இன்றைக்கு ரட்சிப்பை பூர்ணப்படுத்தி வைத்திருக்கிறார். பாவத்தை மன்னித்து இருக்கிறார், வியாதியை குணமாக்கி இருக்கிறார், தரித்திரத்தை நீக்கி இருக்கிறார், தோல்வியை போக்கி இருக்கிறார், எல்லாம் கடந்த காலத்திலே செய்திருக்கிறார். ஆகவே தான் எபேசியர் 1:3 நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒரு உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்கள்லாம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், ஆசீர்வதித்திருக்கிறார். அதிகாரத்துக்காக நான் இப்போ வந்து இந்த போராட போகிறேன், தோப்பனும் ஜெயிப்பனும் எனக்கே தெரியாது இப்படி சொல்ல. அவங்ககிட்ட அதிகாரம் என்கிட்ட தான் இருக்குது. சாத்தா மண்டே உடைச்சி அவன் தலையில் இருக்க கிரீடத்தை பறித்து அது என் தலையில் நான் வச்சுருக்கிறேன். ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் நான் மீட்டு கொண்டேன். ஆகவே அதிகாரத்தை பற்றி நீ பாதல் பண்ணாத, நீங்கள் புறப்பட்டு போய் அந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று உணர்வோடு அன்பின் சீஷராக்குங்கள். எல்லாரும் சொல்லுவோம், அன்பின் சீஷர். சபைக்கு ஆள் சேருங்கன்னு சொல்லலை அவர். சபையில் ஆள் வந்து சேருது நல்லது. ஆட்கள் வந்தாங்கன்னா, ஆடு வந்துச்சுன்னா மந்தைக்குள்ளே வரும், அங்கே தான் புல் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆள் விசுவாசி ஆனான்னா சபைக்கு வருவான், ஏன்னா அங்கே தான் வசனம் இருக்குது. ஆனால் அருமையானே, சபைக்கென்று பாஸ்டர் இருக்குன்னு நீங்கள் ஆட்கள் சேர்க்கறது இல்லை, இயேசுவுக்கென்று சேர்க்கிறீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இயேசுவுக்கென்று பெரிய வித்தியாசம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாஸ்டர் வேற, இயேசு வேற. பாஸ்டர் உனக்காக அருமையான ஒரு சொட்டு ரத்தத்தை இதுவரை சிந்தவில்லை, ஆனால் வாலிபனாய் இயேசு 33 வயதில் உனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் நீ கேட்காமலே உனக்காக கல்வாரிலை சிந்தி இந்த ரட்சிப்பை இலவசமாய் தந்திருக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்கிறார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் என்ன செய்யுங்கள், கொடுங்கள், கொடுங்கள். ஆகவே ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக முடிந்து போகும். நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு வாழ்க்கை, அதில் சரியான ப்ரொஃபஷன், வேலை, சரியான வேலையை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஐ எம் ஸோ கிளாட் அண்ட் கண்டென்ட். மிக மிக திருப்தியாக இருக்கிறேன். கண்ணை மூடும் பொழுது திருப்தியாக தேவனுடைய சமூகத்தில் போகிறேன். காரணம், உலகத்திலே மகா பெரிய வேலையை தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். உலகத்திலே பெரிய வேலை ஸ்புட்னிக்கில் ஏறி வானத்துக்கு போகிறதில்ல, பிரசங்கம் பண்ணுறதுன்னு இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு. ஏன்னா உலகத்திலே பெரியவர் ஒரு முறை இந்த உலகத்துக்கு வரும்போது எதுக்கியா வந்தீங்கன்னு கேட்டால், இதற்காகவே வந்தேன்னு சொல்கிறாரு.
எதுக்காக வந்தீங்க? பிரசங்கம் பண்ணுறதுக்கு. பிரசங்கம் என்பது எவ்வளவு வேல்யூபிள், அது எவ்வளவு விலையேறப்பட்டது, எவ்வளவு நித்தியமானது, எவ்வளவு ஆழமானது என்பதை அங்கே போய் தான் நாம் தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லௌகிகமான உலகத்திலே அருமையானவர்களே எல்லாம் தலையில தெரியுது, எதெல்லாம் சிறுசோது ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் அருமையானவர்களே இந்த பிரசங்கம் பண்ணுற வேலைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ரொம்ப பிரசங்கம்னா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை பற்றி 2 வார்த்தை தெரிந்தா அது போதும். என்ன சொல்ல போகிறீர்கள்? அவரை போல அன்பின் தேவனை எங்கேயும் நினைக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டா. நீங்கள் இப்போ உட்காந்து 3 நாள் பாவ அறிக்கை பண்ணுறதுக்காக உங்களுக்கு அழைக்க இல்லை. பாவ அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் பாவ அறிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடியே இயேசு ரத்தத்தை சிந்தி அடிபட்டு பாவ மன்னிப்பை மனிதனுக்காக சம்பாதித்து விட்டார். இட்ஸ் எ ஃப்ரீ பார்சல். அருமையானே அதுக்குள்ளே அந்த பாவ மன்னிப்பு அந்த சரக்கு அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. இட்ஸ் ஃப்ரீ. எல்லாத்தையும் அவர் செய்திருக்கிறார். முதல்ல இதை நாம் ஆழமாய் புரிந்து வைத்திருக்க வேணும். நாம் கேட்காமலே எல்லாவற்றையும் நமக்காக செய்திருக்கிறார். ஆகவே யார் இப்படி செய்ய முடியாது அருமையானவர்களே. இறைஜனத்தார், உற்றார் உறவினர் யாரும் இது செய்ய முடியாது. கர்த்தர் இது செய்திருக்கார், இது சொன்னால் போதும். ஏற்றுக்கொள்கிறான், உன் கூட பரலோகத்துக்கு வரான். எட்டி உதைக்கிறான், நரகத்துக்கு போகிறான். அது அவனுடைய பொறுப்பு. கணக்கை கர்த்தருவான்ட்ட கேட்க போகிறதில்ல. அதுதான் கர்த்தங்க சொல்கிறார், அதிகாரமாக போ. தலை குனிஞ்சி கூனி குறுகி வெட்கப்பட்டுக்கிட்டு அப்படி போய் ஆத்மாதாயம் பண்ணுறதில்ல. காரணம் திருட போகிறதில்ல. நாம் என்னத்தையும் திருட போகிறதில்ல. திருட்டு போயலாக இருக்கிறவனுக்கு நல்லவனாக மாற்றுறதுக்காக நாம் நினைச்சிடறோம் போயிட்டுருக்கோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவனும் பாவி. நிச்சயமாய் வாழ்வதற்கு இலவசமான ஒரு பார்சலை நாம் நம்ம காசை போட்டு சுமந்துக்கிட்டு அவன்கிட்ட போயிட்டுருக்கோம். இதை போல் ஒரு ஊழியம் வேறு எதுவுமே கிடையாது என்பதை திட்டமாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்னமோ அவன்கிட்ட வந்து பிடிச்சி பிடுங்க போகிற மாதிரி நம்ம வந்து தலையை குறிஞ்சிக்கிட்டு நம்ம போனோன்னு சொன்னால் அங்கே ஃபெயிலாகி போச்சு. யூ ஆர் ஃபெயில்டு. ஏன்னா அருமையான கர்த்தர்னு சொல்லியிருக்காரு, இந்த அதிகாரத்தோடு போங்க. பாருங்கள், ஒரு நாளில் ஒரு கழுதை குட்டியை அவுத்துட்டு வர சொன்னாராம். மார்க்கெலின் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் எறியராத ஒரு கழுதை கொட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களுக்கு கேட்டால், சத்தமாசிங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களே அனுப்பினார். எனக்கு ஒரு கேள்வி வந்தது, இது இயேசு ஆண்டவருக்கு வேணும் அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லியிருக்கணும். அதான் கரெக்டான ஒரு டேம். பாருங்கள், இயேசு ஆண்டவர் கேட்காரு. கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதப்பா, ஒரு ஆண்டவர் தான் இருக்கார், அவர் பேர் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கத்த சோதரிப்போம். 9 ஆண்டவர் இல்லை, தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். 9ல் 1 இவர். சில சமயம் ஜெயிப்பார், சில சமயம் தோற்று போவார். அப்படி இல்லை, ஒரே ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது என்ன செய்வான்? விட்டு விடுவான். போய் அவுக்குறாங்க 2 வழி சந்தியில், அது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்குது. அவுக்காங்க, ஏன் அவுக்கிறீங்கன்னு கேட்கான். இவனு சொல்கிறான், ஆண்டவருக்கு வேண்டும். விட்டுட்டான்னு போட்டிருக்கு. ஆகவே ஆத்துமாதான் செய்யும் பொழுது கண்டிப்பாக பேரை சொல்லி, அருமையானவர்களே, ஆண்டவருக்கு வேண்டும்.
உற்றுமான் போட்டிருக்கு பிசாசு. அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இல்லை. ஆண்டவருக்கு அவன் பயப்படுகிறான். அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா இயேசுநாதர் மேலே ஏறி போகிறதுக்கு. நீங்கள் அருமையானவர்களே கொண்டு வருகிற ஆத்துமாக்கள் மூலமாக இயேசு மகிமைப்படுகிறார். அவர் ஏறி போகிறார். அவர் அவருடைய வாழ்க்கையை சொந்தமாக்குகிறார். எதிர்காலத்திலே உங்களுக்கு தெரியாது எந்த விதத்திலே கர்த்தர் உபயோகிக்க போகிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. அருமையானவர்களே, ஆச்சரியமான விஷயம் இது. அதனால்தான் இதில் தீவிரமாக ஈடுபட வேணும். யாங்குச்சோ உலகத்திலே பெரிய பிரசங்கியார். டிபி வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர். ஏழை தவப்பை வீட்டை விட்டு துரத்திட்டதுனால மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. மாமா சொன்னாராம், வெளியில் படுத்துக்க திண்ணையில் அப்படின்னு. வெளியில் திண்ணையில் பிச்சைக்காரர் தான் படுக்க முடியும். காரணம் குளிர், பயங்கரமான குளிர். சவுத் கொரியா தேசம். விதமாக படுத்திருக்கும் பொழுது ஒரு ஹைஸ்கூல் பிள்ளை ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை நியூ டெஸ்டமெண்ட் எவ்வளவு இருக்கும்? 20 ரூபா இருக்குமா? 20 ரூபா இருக்கும் பாருங்கள். அந்த புஸ்தகத்தை கொண்டு கொடுத்துருக்கு. அது மூலமாக ரசிக்கப்பட்டார். சிந்திக்க முடியுமா? இன்றைக்கு அவருடைய சபையில் 7,50,000 மக்கள் இருக்கிறாங்க. 7,50,000 மக்கள். படிக்காத மனுஷன் ஆங்கிலம் பேசினார்னா அது கொரியா பேசுகிற மாதிரியே இருக்கும் அவருடைய இங்கிலீஷு. ஏன்னா ஸ்கூலுக்கெல்லாம் ஒன்றும் போகிற படிக்காத மனுஷன். ஆனால் அவர் மூலமாக 7,50,000 மக்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பிள்ளை விட்ட கர்த்தர், இங்கே வா, அந்த படுத்துக்காம பாரு, அவன்கிட்ட கொண்டு இந்த புஸ்தகத்தை கொடுக்கணும், அவன் ரசிக்கப்படுவான். ரசிக்கப்பட்டான்னா பெரிய பாஸ்டராக்க போகிறேன், அவன் மூலமாக 7,50,000 மக்கள் ரசிக்கப்பட போகிறாங்க, இதெல்லாம் நான் அவனுக்கு சொல்லித்தாரேன்னு சொல்லி அனுப்பவில்லை. அந்த பிள்ளைக்கு தெரியாது இது. அருமையானவர்களே, ஆனால் 20 ரூபா சொந்த காசை போட்டு ஹைஸ்கூல் பிள்ளை இந்த நியூ டெஸ்டமெண்ட்டை கொண்டு அவருக்கு கொடுத்துருக்குது. எதிர்காலத்தில் வைத்திருக்க திட்டங்கள் எதுவும் அந்த தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு பின்பது விளங்குகிறது. அதுபோல் உங்கள் மூலமாய் சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் நாளைக்கு எவ்வளோ பெரிய ஊழியக்காரராய் இருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். 20 rupees is nothing compared to 7,50,000 souls. 7,50,000 மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 20 ரூபாய் பூஜ்ஜியம், நத்திங். 20 ரூபாயில் 200 ரூபாயாக இருந்தாலும் சரி, 2,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, நத்திங். ஆனால் தான் கற்று சொல்கிறாரு, பணத்தை இந்த தாளை பெருசுன்னு நினைக்காத. அப்படி ஒரு மனநிலை ஒன்றைய மனநிலையாக இருக்கக்கூடாது. மனம் திரும்ப வேண்டும். இது பெரிய பாவம். அதான் பொருளாசன்னு சொல்கிறது. அந்த தாளை பார்க்கும்போது ஏதோ ஒரு கவர்ச்சி. ஏழை தேசத்தில் பிறந்ததுனால அநேகருக்கு இந்த அடிமைத்தனம் இருக்கிறது. அது ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அனுபவிக்கும்படி. அருமையானவர்களே, அதில் ஒரு பகுதி நித்தியத்திற்கென்று அருமையானவர்களே ஒரு பங்கை அந்த பணத்தின் மூலமாய் சேகரிக்கலாம். பணம் அவ்வளோ பெரிய வேலை செய்யும். அந்த பணம் அந்த புதிய ஏற்பாட்டு மூலமாக ரசிக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் மூலமாக லட்சக்கணக்கான புதிய ஏற்பாடுகள் உலகத்திலே விநியோகிக்கப்படுகிறது. ஊழியங்கள் எப்படி நடக்குது பாருங்கள். அந்தியோகியாங்கிற பேதுருனுடைய சகோதரன் பாருங்கள், யோவான் சீஷன். யோவான் கர்த்தர் அவனுக்கு காமிச்சு கொடுத்தான். யோவான் சீமோனை கூட்டிகிட்டு போனான் பாருங்க. இந்த பேதுருவை அவன் தம்பி அவனை கூட்டிகிட்டு போகிறான் கர்த்தர்ட்ட. அவனை பார்த்தவொடனே கர்த்தர் சொன்னார், யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ கேபா எனப்படுவாய். சீமோன் சொன்னால் காட்டில் செய்கிற நாணல். கேபான்னு சொன்னால் அசைக்கப்பட முடியாத கண்மலை. பார்த்தோன்னே சொல்கிறாரு பாருங்க. கூட்டிகிட்டு போனானே அவனுக்கு இவரை பற்றி ஒன்றும் தெரியாது. இவ்வளோ பெரிய விவரங்கள் எல்லாம் இருக்குதுன்னு தெரியாது.
அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. பெரிய காரியங்களை கர்த்தர் வைத்துக்கொண்டு அந்த ஆள்கிட்ட போன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லலாம். நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வாயில் கை வைக்கிற மாதிரி பெரிய காரியங்கள் அந்த ஆள் மூலமாக நடக்கலாம். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தேவனுக்கு உதவி செய்யும்படி அருமையான தீவிரப்படுங்கள். பாருங்க, நாணலாக இருக்கிற மனுஷனை கற்பாறையாய் கர்த்தர் மாற்றி ஒரு நாளில் எழுப்பி பிரசங்கம் பண்ணுறான். மக்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, சகோதரன்மாரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்றைக்கி 3000 பேர் ரசிக்கப்பட்டான் ஒரு பிரசங்கத்தில். இந்த பேதுருடைய பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரசிக்கப்பட்டான். இவன் கூட்டிகிட்டு வந்தானே அண்ணே, அவன் எத்தனை பேர் ரசித்தானோ எனக்கு தெரியாது. ஆனால் அவன் செய்த பெரிய காரியம் இந்த சீமனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தான் பாருங்க. ஆகவே நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வாரீங்களோ அவங்க மூலமாக கர்த்தர் மகா பெரிய திட்டங்களை அருமையானே நாளைக்கு அவருடைய ராஜ்யத்திலே செய்ய முடியும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேணும். அதற்காக நீங்கள் செலவழிக்கிற நேரமும் பணமும் அருமையானே ஒன்றும் கிடையாது என்பதை மனதில் ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். கர்த்தர் முந்தைய நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூற இல்லைன்னு சொன்னான். இந்த காலமே அருமையான கோடி பேர் வெளியே எங்கெங்கேயும் இருக்கான். நீங்கள் இங்கே இருக்கீங்க. இது அவருடைய கிருபை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம்.